ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் ஸ்பை ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்க லீடர் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம அண்ணாச்சி ஒரு மெக்கானிக்கா, அதுவும் கார் மெக்கானிக்கா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட கார்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் ஒர்க் பண்ணுற படத்தோட இன்னொரு வில்லன் கூட சொல்லலாம், சால்ட்டுன்னு சொல்லிட்டு அவனோட கார் தான் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் ஏதோ ஒரு கண்டெய்னரை இல்லீகலா இறக்கி வச்சிருக்கான். ஆனா, அந்த கண்டெய்னருக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்ட்டு, அங்க இருக்க இன்டெலிஜென்ஸ்னால கண்டே புடிக்க முடியல. இத எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ட்டு, ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவங்க என்னதான் ஹார்பருக்குள்ள போக ட்ரை பண்ணாலும், அவங்களால நுழையவே முடியல. ஸோ, கார் மெக்கானிக்கான நம்ம படத்தோட ஹீரோவ வச்சு, அவன எப்படியாச்சும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி, அந்த கண்டெய்னர்ல அப்படி என்னதான் வச்சிருக்கான்னு சொல்ட்டு, இவங்க ஒரு முடிவு எடுக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு? இவங்க நெனச்ச மாதிரியே நம்ம படத்தோட ஹீரோவ வச்சு அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல இதனால படத்தோட ஹீரோவுக்கும், அவரோட பொண்ணுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ அண்ணாச்சி லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த படம் நமக்கிட்ட ஏற்படுத்தின தாக்கம்ன்றது இன்னைக்கும் மறையாத ஒரு விஷயம். அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல ஓகே என்னதான் அவர் ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும், படம் நடிக்க வந்து அது ஒரு விஷயம் பண்ணாருன்ற ஒரு நல்ல விதமாவும், நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மீம் மெட்டீரியலாவும், ட்ரோல் மெட்டீரியலாவும் மாறுனாரு. ஸோ ஒரு பெஸ்ட்டான கதைக்களம், அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே, ஒரு பெஸ்ட் டைரக்டர்ன்னு கிடைச்சா, எந்த ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இருக்கிறவர் கூட ஹீரோவாக முடியுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காரு. இந்த படத்தோட கதைக்களம் வெறும் சிம்பிளான கதைக்களம் தாங்க. தமிழ் சினிமாவிலேயே 1008 டைம் அடிச்சு நவுத்துன ஒரு கதைக்களம் தான். ஆனா, அத வச்சு ஒரு 2 மணி நேரம் படத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்பை ஆக்ஷனாவும் இருக்கு. பிளஸ் முழுக்க முழுக்க கமர்ஷியல் என்டர்டெய்னரா கொண்டு போன விதம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படமே ஒரு 2 1/2 மணி நேரம் தான் ஓடும். ஆனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் போல்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாமோ! அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த ஒரு 1/4 மணி நேரத்த கடந்துட்டீங்க அப்படின்னா, கடைசி 40 நிமிஷத்துல விறுவிறுத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் கிளைமாக்ஸ் நெருங்கும்போதெல்லாம் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்ன்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மேக்கிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ! அப்படின்னு தோணுச்சு. அது மேக்கிங்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அத தவிர கொடுத்த ரோல எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. லெஜெண்ட்ல அண்ணாச்சி பண்ண நெறைய மிஸ்டேக்க இந்த பக்கம் டான் பண்ணீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி அவ்வளோ நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்த ஒரு டைம் பார்த்து பாருங்க. படத்தோட ஸ்டண்ட் சீக்வென்ஸும் நல்லா இருக்கு. ஆனா, அடல்ட் கன்டென்ட் பெருசா இல்லனாக்கா ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்த பாருங்க. மொத்தத்துல இந்த லீடர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லெஜெண்ட் நம்மகிட்ட ஏற்படுத்தின தாக்கம் என்னன்னு நமக்கு தெரியும். அண்ணாச்சிய எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் கதைக்களம், அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே, அதுக்குண்டான ஸ்டேஜிங், ஒரு பெஸ்ட் இயக்குனர்ன்னு கிடைச்சா, ட்ரோல் மெட்டீரியலா இருக்கவங்க கூட எப்படி ஹீரோவாக முடியுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காரு. கதைக்களமே ஒரு சிம்பிளான கதைக்களமா இருந்தா கூட 2 1/2 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா பண்ணாதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஆனா, செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. அடுத்த கட்டத்துக்கே போகுது. என்ன பொறுத்தவரைக்கும் மேக்கிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. குடுத்த பட்ஜெட்டுக்கு நீட்டா கன்சல்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. கதைக்களம்லாம் எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்துல பெருசா அடல்ட் கன்டென்ட் எதுவும் இல்லன்னா கூட, ரத்தம் தெறிக்கக்கூடிய சீக்வென்ஸ் நெறைய இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. பார்க்கலாம் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு சின்னதா ஒரு லீடு விட்டுட்டும் போயிருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. படம் தியேட்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்ப நீங்க குடுக்கக்கூடிய டைமுக்கு கண்டிப்பா வொர்த்தபிளா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைப் டூ மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.